இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசம்லாம் வந்து கொஞ்சம் போனதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு உங்கள் காரத்துக்கு எப்போ போட்டுக்கிறோம், நம்ம பெப்பரும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இங்கே 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் அந்த நல்லா சுண்டி வந்தோடனே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா கோட்டார வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த சிக்கனில் இருக்க அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 தக்காளியை வந்து அரைச்சி அதோட பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சக்தி கறி மசாலா அது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வெந்த வாட்டி நம்ம 1 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் கரம் மசாலா போட்டு ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம எப்படி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் கேட்போமோ அதே அளவுக்கு டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.